தேவனுடைய நன்மைகளை நாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமானால், if we have to continue seeing and experiencing the goodness of God in this earth, சுகம் தேவனுடைய நன்மை, health is goodness of பாவ God, மன்னிப்பு தேவன் தரும் நன்மை, forgiveness of sin is a goodness of God, நமக்கு வருகிறதான ஆசீர்வாதம் என்பது தேவன் தரும் நன்மை, the blessings we receive is a goodness of நம்முடைய God, பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்பது தேவன் தரும் நன்மை, the blessings of our children is a goodness of நம்முடைய God, உலக வாழ்க்கையிலே உயர்வை பெறுவது தேவன் தரும் நன்மை, a lifting up in our career or in our worldly life is a goodness of God, நல்ல குடும்பம் என்பது தேவன் தரும் நன்மை, a good family is a goodness of God. எல்லாம் தேவன் நமக்கு தருகிறார். All these God gives. தேவன் தருகிற சகல நன்மைகளை நாம் பெற்று ஆசீர்வாதமாக இந்த பூமியில இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். It is the desire of God that we receive and experience all the goodness of God and live in this earth. ஆகவே அவைகளை நாம் ருசி பார்க்க, Therefore, in order to taste all of that, முதலாவது நம்முடைய பாஷை, நம்முடைய வார்த்தை, இவைகளிலே ஒரு மாற்றம் தேவை. we need to change the way we speak, the way we converse with one another. இரண்டாவதாக, Secondly, நம்முடைய இருதயம் மாற வேண்டும். our heart needs to change. கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம். Colossians chapter 3 verse 16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom. எல்லா ஞானத்தோடு கூட. In all wisdom. இங்க பாருங்க வசனம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக முழு இடமும் நம்ம கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God expects that we give complete space for only the word of Christ to dwell in your hearts. சங்கீதம் 112 முதலாவது வசனத்திலே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. In Psalm 112 verse 1 we read, blessed is the man that fears the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? What is the fear of God? அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். That is the beginning of wisdom. அதுதான் நீங்க வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் சகல ஞானத்தோடும் கூட உங்களுக்குள் கிறிஸ்துவின் வசனம் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. And that is what the Bible says here, that let the word of Christ dwell in you richly in all wisdom. அப்படியானால் என்ன தெரியுமா? Do you know what that is? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே தேவபயத்தோடு கூட இருப்பதாக. The word of Christ should be found in your heart with the fear of God. ஏனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் தான் ஞானத்தின் ஆரம்பம். Only the fear of God is the beginning of wisdom. ஆகவே தேவ பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். Therefore the fear of God should be found in our hearts, ஞானத்தோடு கூட, along with wisdom. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளாக இருப்பதற்கு, and in order for the word of God to be found in your நம்முடைய heart, இருதயத்தை திறந்து கொடுப்போம். we need to open our hearts. உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். Open your hearts. ஒருவேளை நீங்க ஏற்கனவே சில வார்த்தைகளை நீங்கள் படித்திருக்கலாம், மனப்பாடம் செய்திருக்கலாம், ஆனாலும் திரும்பவும் இன்னும் ஒரு முறை You could have read certain verses or memorized them, but once again let's open it. ஆண்டவருக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. Let us open our hearts unto God. ஆண்டவரே, உம்முடைய நன்மையை தருகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்குள்ளாக போகட்டும் ஆண்டவரே. Ask the Lord, let this living word that is giving goodness go into my heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்போது அந்த வார்த்தை உள்ளாக சென்று, when we give place for the word of God to enter our hearts, உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற ஆரம்பிக்கும். the word of God will start transforming your life into a blessed one. உங்களுடைய குறைவை நிறைவாக மாற்றிவிடும். It will start increasing everything that was decreasing. இளைப்பாறுதல் இல்லாததான உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு வந்துவிடும். And it will bring a rest into your restless life. சுகம் இல்லாத வாழ்க்கையிலே சுகத்தை கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை. The word of God will bring health in a life that is filled with sickness. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பற்றிக்கொள்வோம். Therefore let us cleave on to the fear of God. கர்த்தர் வெறுக்கிறவைகளை முழுவதுமாய் விட்டு விடுவோம். It is good for us to detest what God hates. அப்பொழுது தேவனுடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். And when we do this, the goodness of God will start falling in our lives one after the other. சந்ததியானது பூமியிலே பலத்திருக்கும். The generation of the upright shall be blessed. அவனுடைய சந்ததி பலத்திருக்கும் பூமியிலே. The generation of the upright shall be blessed and his seed shall be mighty upon the earth. ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். This is the desire of God. ஆண்டவர் அதற்காக தான் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். This is why God has called you and I to be his children. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களோடு கூட உங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். Not only you and I, but God has called all of us to be blessed in this world. ஆகவே நம்முடைய உதடுகளை குறித்தும் நம்முடைய இருதயத்தை குறித்தும் எச்சரிப்பாய் இருப்போம். Therefore let's beware and be careful about our lips and our speech and our heart. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.